ஒருத்தரும் வர்றாரு திருத்திர போறாரு தங்கமே தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் எங்க அண்ணன் பி கச்சேரி தளபதி கச்சேரி. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு டேக்கர் பாய்ஸ் இன் டேக்கர்ஸ் ரியாக்ஷன். விடிஞ்சா ஜனநாயகன் படம் ரிலீஸ். இதை தாண்டி ஒரு என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம மாதிரி நார்மல் ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி. என்ன சுத்தி எங்க தப்பு நடந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வருவேன். ஒரு ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். கோலிவுட் ஃபேன்ஸுக்கு எஸ்பெஷலி சொல்லணும். ஜனவரி பொங்கலுக்கு ஒரு ஆறாவரமா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏகப்பட்ட காரணத்தினால வந்து இந்த மாதிரி காரணத்துக்கு படம் போஸ்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு ரீசனுக்காக தள்ளி போச்சு. சரி, ரிலீஸ் ஆன தள்ளி போனா கூட வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆயிடும், மார்ச் ரிலீஸ் ஆயிடும், வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில் ரொம்ப சலிப்பை ஏற்படுத்திடுச்சு. இந்த ஒரு படம் தமிழ் ஆடியன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஏற்படுத்தின அந்த ஏற்படுத்தின வேதனை, ஏற்படுத்தின மெமரிஸ்லாம் மற்ற படத்துல இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நார்மல் விஜய் சார் படம் மாதிரியே உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணப்படல. ஒரு விஜய் சார் ஒரு லாஸ்ட் ஃபிலிம்னு வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே எந்த ஆடியன்ஸா இருந்தாலும் இந்த படத்தை ஒரு வழியே போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாங்க. படத்துக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய் சார் வந்து இன்னும் பிஸி ஆகிட்டு சிஎம் ஆனதுனால வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நோக்கி போனதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தை வந்து படமாவே ஞாபகம் வச்சுக்கல. இந்த விஜய் ஃபேன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும், அந்த ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ் சொல்லணும். படமா வந்து இப்போ நம்ம அண்ணன் பாடுறா எப்படி சட்டசபையில் பேசுறா படுறான், நம்ம அண்ணன் பாடுறா இங்க போயிட்டு ப்ரொட்டஸ்ட்காக குரல் கொடுக்குறப்ப அப்படின்னு பேசுனதை தாண்டி வந்து இங்கே ஜனநாயகன் எடுத்த ப்ரொடியூசர் வந்து தலையில கை வச்சுட்டு, நான் படம் 500 கோடிக்கு படம் எடுத்திருக்கேன்டா, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டீங்க, அடுத்த முயற்சிக்கு ஏதாவது பண்ணணும்னா கொஞ்சம் ஏதாவது போஸ்ட் பண்ணி வந்து படத்தை பற்றி டாக் பண்ணுங்கடான்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் மெயின் வயசு. ஆனால் ஒரு வழியா வந்து கோர்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த இந்தியா அந்த சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதை வந்து படத்தை ரீஅப்பீல் பண்ணி ஒரு வழியாக படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்துக்கு ஏசிடிவி தான் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் என்ன, தளபதி லாஸ்ட் படம் ஆச்சு, எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் போய் பார்க்க தான் போறாங்க. இந்த குழந்தைங்க 18+18 இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாது, அவங்க வெயிட் பண்ணி ஓட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து த ஃபைனல் ஸ்டேஜ். நாளைக்கு படம் ரிலீஸ் விடிஞ்சா ஸோ வந்து நம்ம ஒரு வைப் மோடுக்கு வரலாமா இல்லை, நம்ம வந்து அந்த பாஸ்ட்லாம் பற்றி பேசுறதை விட்டு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜனநாயகனோட ஃபைனல் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க ஒரு 28 செகண்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் ப்ரொமோஷனுக்காக வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு எல்இடி பேனர்லாம் வச்சு. அது 2 வீடியோவும் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜனநாயகனோட தேர்ட் ப்ரோமோ வீடியோவும் அண்ட் வந்து ப்ரொமோஷனல் வீடியோக்காக ஒரு எல்இடி ஷோ மாதிரி விட்டுருக்காங்க, அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா. அண்ட் டேக்கர் பாய்ஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் சரி, பிளாக் இருந்தாலும் சரி, கம்பேரிசன் வீடியோ சரி, அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து சிங்கிள் யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேவிஎனோட யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 1 hour பிஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் வந்து ஒன் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஒன் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ட்டு வந்து ஒரு டேக்ல வந்து ஒரு 28 செகண்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. ஒருத்தர் வர்றாரு திருத்திட போறாரு தங்கமே தளபதி. ஓகே, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகேடா, ஒருத்தர் வர்றாரு கச்சேரி நண்பன் தளபதி. போடு ஜனநாயகன் ஜூலை 23 இன் தியேட்டர்ஸ். ப்ரோமோஸ்மா கிறிஸ்பாச்சு. இதுக்கு முன்னாடி 2 ப்ரோமோ வச்சு அதோட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அந்த ஜனநாயகனோட அந்த எல்இடி ஸ்க்ரீனோட ப்ரொமோஷனல் வீடியோ வந்து கேவின் ப்ரொடக்ஷன் விட்டுருந்தாங்க, அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது ஒரு 50 செகண்ட் தான் வந்துச்சு, அதுவும் பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே வாங்க. ஓகே, இது டைட்டில். ஓகே, இதோட டைட்டில் எப்படின்னா விட்னஸ் த ஃப்ளையிங் எல்இடி எக்ஸ்பீரியன்ஸ் தளபதி விஜய் ஜனநாயகன் ஃப்ரம் ஜூலை 23 ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ போட்டுருக்காங்க. மெரினா பீச் காட்டுறாங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ். வாவ், ட்ரோன் பாத்தீங்களா இல்லையா? 3 to 1 கவுண்ட் பண்றாங்க. ஜனநாயகன் billions of emotions, the only one man, the இளைய தளபதி விஜய். டிஃப்ரெண்டா இருக்குங்க ப்ரொமோஷனு. இதுலேயும் கோவில் சினிமா இதுமாரி ஒரு ப்ரொமோஷன் பார்த்துக்கலாம், இதை கண்டிப்பாக கிடையாது. ஒரு எல்இடி ப்ரொமோஷன் ட்ரோன் மூலயமா
அந்த லைட்டில் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவல். கேவின் கலக்கிட்டீங்க. வா வா வா. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜனநாயகனோட 3rd ப்ரோமோ வீடியோ பார்த்தோம் 28 செகண்டுக்கு. ரொம்ப கிறிஸ்பண்டாக அண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகனோட ப்ரொமோஷனல் வீடியோ, எல்இடி ப்ரொமோஷன் வீடியோ வந்துட்டு ஒரு 55 செகண்டில் விட்டுருந்தாங்க கேவின்லேருந்து. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து தமிழ் படத்துக்கு வந்திருக்காங்க கேட்டால் இதில் இல்லை. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பண்ணியிருக்காங்க கேவிஎன். பட் எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் லாஸ்ட் டைம் இந்த வேர்டு சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. ஈவன் அஜித் ஃபேனாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. பட் ஆனால் செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக தளபதி வந்து ஏதாவது ஒரு படம் இனிமேல் பண்ணுவார் நம்பி இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறவங்களையும் ஐ எம் டெம்பரரி சைனிங் ஆஃப். ஓகே, அண்ட் பார்த்து சேஃபாக வந்து படத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் சொல்லி ரொம்ப அந்த அடாவடித்தனம் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கத்திட்டாங்கல்ல, அதை தாண்டி வந்து வேறு எந்த செயலில் இறங்கிடாதீங்க. எஸ்பெஷலி ரொம்ப அந்த சேஃப்டியெல்லாம் பார்க்காம தேட்டருக்குள்ளே வெளியிடிச்சிட்டு இருப்பாங்க. படம் இருந்தாலும் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து தப்பு. யார் ஃபேன்ஸ் பண்ணாலுமே தப்பு தான். ஸோ அதை தவிர்த்துட்டு வந்து ஜம்முன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வாட்டி இல்லை, 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி கூட பாருங்கள். லாஸ்ட் டான்ஸை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி செலிப்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ பாய்.